அவரு வந்து தன்னுடைய மகனையும் தன்னுடைய அடுத்த வாரிசை வந்து இணை அரசனை அறிவிப்பார். இப்படிதான் பாத்தீங்கன்னா விஜயாலய சோழன் வந்து ஆதித்தனை வந்து தன்னுடைய வாரிசு அறிவிக்கிறாரு. அப்போ வந்து விஜயாலய சோழன் என்ன பண்றாரு, தஞ்சாவூர்ல இளங்கோ முத்தரையன்னு ஒரு முத்தரையர் அரசர் இருக்கார். அந்த சிற்றரசரை போய் சண்டை போட்டு தஞ்சாவூரை தன் வசப்படுத்துறாரு விஜயாலய சோழன். அப்ப முத்தரையர்கள் அங்க ஆட்சி முடிஞ்சு, முத்தரையர்கள்ன்றது களப்பிரர்ல இருந்து வந்த ஒருத்தவங்க தான். அந்த ஆட்சி முடிஞ்சு விஜயாலய சோழன் தஞ்சாவூருக்கு தலைநகரத்தை மாத்துறாரு. ஆதித்த கரிகாலனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்து சண்டையா மாறுது. அந்த சண்டையில அபராஜித பல்லவனை ஆதித்தன் ஜெயிச்சு கொன்னுறான். கொன்னதுனால பல்லவ சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முந்தின போர்லயே பாண்டிய சாம்ராஜ்யமும் முடியுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா சோழர்கள் ஆரம்பமாகுது. இந்த ஆதித்தனுக்கு அப்புறம் அவனோட மகன் ஆட்சிக்கு வர்றான். அவன் மகனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டராதித்தன், அதாவது பராந்தகன் ஒரு மன்னர் ஆட்சிக்கு வர்றாரு. அவருக்கும் தெலுங்கு அரசர்களுக்கும் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவருக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல 4 பிள்ளைங்கள 2 பேர் வந்து வேங்கி நாட்டு மன்னர்கள், தெலுங்கு மன்னர்களோட நடந்த சண்டையில 2 பேர் செத்துறாங்க. மிச்சம் 2 பேர் வந்து ஒருத்தர் கண்டராதித்தர்னு பேரு, இன்னொருத்தர்